ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் நிருபத்தில் உள்ள சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ரோமர் நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்தின் முதல் ஆரம்ப சில வசனங்களுடைய சத்தியங்களை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு தொடர்ந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் உள்ள சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு விதமாக இந்த ஆக்கினை தீர்ப்பு எப்படி நீங்களாயிற்று என்பதற்குள்ள விளக்கத்தை தொடர்ந்துள்ள வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த உலகத்திலே அனுப்பி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தன்மையை ஏற்றுக்கொண்டு நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து விட்டது. ஆகவே நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்களானோம் என்று விளக்குகிறார். அதைத் தொடர்ந்து கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் ஆவியின்படியே நடக்க வேண்டியவர்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வந்து தங்குகிறார். திரியேக தேவன் நம்மிடத்தில் வந்து தங்குகிறார். அவர் தங்கக்கூடிய ஆலயமாக இந்த சரீரம் மாற்றப்பட்டு விடுகிறது. ஆகவே மாம்சத்தின்படி படைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நாம் ஏனென்றால் இப்பொழுது ஆவிக்குரியவர்கள், தேவனுக்குட்பட்டவர்கள். ஆகவே இந்த சரீரமும் தேவனுக்குட்பட்டது, தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டது, அவர் தங்கக்கூடிய ஆலயம். ஆகவே ஆவியின்படி நடக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை உண்டு என்று நாம் பார்த்தோம். ஆவியின்படி எவ்விதமாக நடக்கலாம் என்பதை குறித்துள்ள விளக்கங்களையும் இந்த வசனங்களை 13ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களில் இது குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மாம்சத்தின்படி படைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவினாலே எவ்விதமாக ஆவியின்படி நடக்கலாம் என்பதை குறித்துள்ள சில விளக்கங்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இவ்விதமாக கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள், ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய பாக்கியங்கள் என்ன என்பதை பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரர். யார் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள்? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். முதலாவது வசனத்திலே சொல்கிறார் இல்லையா, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக வரும்பொழுது நாம் ஆவியின்படி நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆகவே அவ்விதமாக எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிவிடுறோம். இப்போது கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக மாறும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்க இல்லையா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிடுகிறார். அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்க ஆரம்பித்து விடுகிறார், செயல்பட ஆரம்பித்து விடுகிறார், நடத்த ஆரம்பிக்கிறார். விதமாக யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரருக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக காணப்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆண்டவரை விசுவாசி ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளில் ஆவியை பெற்ற விசுவாசின்னு ஒரு கூட்டமும் ஆவியை பெறாத விசுவாசிகளின் ஒரு கூட்டமும் கிடையாது. விசுவாசிகள் என்றாலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலே அவர்கள் பரிசுத்த ஆவியை உடையவர்கள்.
அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசிகள் ஆகும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார், நமக்கு முத்திரையாக கொடுக்கப்படுகிறார், அச்சாரமாக கொடுக்கப்படுகிறார். மீட்கப்படும் நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். என்னைக்குமாக உங்களோடு கூட இருக்கும்படிக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணார் இல்லையா? அதே போல் அவர் என்னைக்குமாக நம்மோடு கூட அவர் வந்து தங்குறவராக இருக்கிறார். எப்பொழுது விசுவாசி ஏற்றுக்கொள்கிறோமோ பரிசுத்த ஆவியானவர் இடத்திலே வந்து தங்குகிறார். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர் விசுவாசி ஏற்றுக்கொள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக மாற்றப்படுகிறார். இப்போ கிறிஸ்தியேசுவின் மேல் விசுவாசத்தின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம் என்று வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. யோவான் 1:12 பார்த்தோம் இல்லையா? இதே போல் வேறு வசனங்களே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், யோவான் சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றி குறிப்பிடும் பொழுது தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியானவர் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். அது நிருபத்திலே இதுதான் சொல்கிறார், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பரிசுத்த ஆவியானவரை உடையவர்களாக இருக்கிறார். இதில் எந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதில் வேறு மாற்று கருத்து சொல்ல போனால் அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான செயல். தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னு ஆயிடுது இல்லையா? இங்கே பிள்ளைன்னு சொல்லியிருக்குது, இவங்க என்ன சொல்கிறது இல்லை இல்லையா? அதெல்லாம் விசுவாசியானால் மட்டும் போகாது இல்லையா? இந்த ஒரு திரள் கூட்டம் இவ்விதமாக சொல்லிக்கொண்டு அலைகிறதை பார்க்கணும் இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம் தேவனுடைய பிள்ளை. அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் நடத்துகிறாரு. இதற்கு அடுத்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்கள். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். என்ன ஆவியா? அது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இப்போ இவங்க எதை சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியும் இல்லையா? அது குமாரனுடைய ஆவி, அது கிறிஸ்துவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் வேறு. என்ன ஐயா பிதற்றலாக காணப்படுகிறது? என்ன தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? பிள்ளைகள் ஆகும் பொழுது அவர்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்படுகிறது, ஒரு அச்சாரம் கொடுக்கப்படுகிறது, ஒரு பரிசுத்த ஆவியானவர் அங்கே கொடுக்கப்படுகிறார். எதற்காக கொடுக்கப்படுகிறாராம்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உரிமை, தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு உரிமை, புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதுக்குள்ள உரிமையாக பிறக்கும் போதே கிடைச்சிருது இல்லையா? பிறந்த உடனே கிடைக்கலையே உரிமை. ஒருவேளை பிறந்த உடனே குழந்தைக்கு பேச தெரியாமல் இருக்கலாம், சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உரிமை எப்போ கிடைக்கிது? பிறந்த உடனே கிடைக்கிது இல்லையா? சாதாரண உலகத்துலேயே அந்த இது கிடைக்கிது இல்லைங்க. அது பிறந்த உடனேலாம் இல்லை, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்த்து கொஞ்சம் காலம் கழித்து காத்திருந்து தான் வாங்கணும் என்று சொல்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா? மிக தவறான ஒரு போதனை அது. எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கிறோமோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நமக்கு அப்பா பிதாவே என்று கெஞ்சி கூப்பிட பண்ணுகிற ஒரு ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியாக நம்மிடத்திலே இருக்கிறார் என்று பார்க்கணும். இதில் இன்னொரு சத்தியத்தை கூட நாம் பார்க்கணும் இல்லையா? இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிட சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி சில விபரீத ஆசை வந்துடுது. அது கொஞ்ச நாளாகவே இப்போ ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தெரியுதே தவிர ஏற்கனவே இருந்திருக்குது. இப்போ தான் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரிய வருது. தேவனை நோக்கி எப்படி கூப்பிட்றோன்னு ஆசையாக இருக்குதா? அம்மான்னு கூப்பிட ஆசை. என்ன விபரீதமான ஆசை பார்த்தீங்களா? தேவன் ஒரு தாயை போல தேற்றுகிறார். தாயின் பண்புகளெல்லாம் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவன் மறந்தால் நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிறார். தாயை போல தேற்றுகிறவர், தாயை போல போஷிக்கிறவர், தாயை போல வளர்த்துகிறவர். ஆனால் அம்மானு கூப்பிடுறதுக்குள்ள உரிமை இல்லை, அந்த பண்புகள் இருக்குது. இங்கே என்ன பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குறாரு? புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ன சொல்லுது? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அம்மா பிதாவே என்று சொல்லியிருக்கா. இன்றைக்கி பாட்டுகள்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்குது இல்லையா?
அம்மா என்று அழைக்கவா? இல்லையா? இது பிற மதங்களிலே பாடக்கூடிய பாட்டை போல இல்லையா? அம்மான்னு அழைக்கவா, அப்பான்னு அழைக்கவா? பிற மதங்களிலே தெய்வத்துக்கு பேரே அம்மையப்பன், ரெண்டு சேர்ந்து பேர் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது? அம்மா என்று அழைக்கக்கூடிய தெய்வம் பிற சமயங்களில் வழிபடக்கூடிய தெய்வம் இல்லையா? இப்போ என்ன அர்த்தம்? உன்னை திசை திருப்பி தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட்டு உன்னை விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் போல வணங்க செய்வதற்கு உன்னை ஏவக்கூடிய ஒரு அசுத்தாவி. மறந்து போகாத. அம்மான்னு அழைக்கிறது யார் அழைப்பா? யார்? பெண் தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதை வழிபடுகிறவங்க அம்மான்னு அழைப்பாங்க. நீ உன்னை அப்பான்னு அழைக்க சொல்லியிருக்க, நீ அம்மான்னு அழைக்கிற ஆசை இருக்குதா? ஆசை. அது என்ன ஆசை? அது துராசை இல்லையா? பாட்டுகள்லாம் அப்படி இருக்குது. ஒரு காலம் அது ஒரு அந்த அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். அம்மை அப்பன்னே பாட்டு பாடுறாங்களே, கிறிஸ்தவ பாட்டு இருக்கா இல்லையா? இருக்குது. இது முன்னால் உள்ள பழைய பாட்டுகள்லாம் இருக்குது. இப்போது ரொம்ப அடிக்கடி வந்துட்டு இல்லையா? மிக மிக தவறான ஒன்று இது. விக்கிரக வழிபாட்டினர் பின்பற்றக்கூடிய ஒரு செய்கையாக இருக்கிறது. பிசாசாவினுடைய செயல் என்ன? தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடாது. அதை எப்படி திசை திரும்பணுமோ திருப்பணும். பிசாசு ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு ஏதோ கடவுளை ரொம்ப உண்மையாக, அது ரொம்ப பற்றுதலாக அவரை கொண்டு தொழுது கொள்வது போல, அவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக நேசிக்கிறது போல சொல்லி ஒரு தேவதூஷணத்தை சொல்லிடுறார். அப்படித்தானே? அம்மான்னு அழைச்சா என்ன அர்த்தம்? இங்கே என்ன அழகாக சொல்கிறார்? அப்பா பிதாவே என்று கெஞ்சி கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதில் மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்க இல்லையா? இதே அப்போஸ்தலனே சொல்கிறார். அப்பா பிதாவே என்று அழைப்பதற்குள்ள தான் சொல்லிக் கொடுக்குறார் பரிசுத்த ஆவியானவர். மற்றபடி இதை தவறாக பயன்படுத்துவது மிக மிக தவறு. அந்த பாட்டை எழுதினவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் பாடாதீங்க. பாடினா என்ன அர்த்தம்? நீ ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்கல, நீ அவரை கனவீனப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிறன்னு அர்த்தம். அதான் அர்த்தம் இல்லையா? அன்பு தாயை போல உள்ள அன்பு இருக்கிற சந்தேகமே இல்லை. தாயை விட மேலான அன்பு அது இல்லையா? ஆனால் கூப்பிடக்கூடியது அப்படி கூப்பிடக்கூடாது இல்லையா? அவர்களுடைய கனத்தை கொடுக்கணும், உரிய மரிமையை செலுத்து. இது இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதாக இருக்குது. ஆக இந்த ஒளியின் தூதனுடைய இந்த துராசனை, இந்த வஞ்சக ஆவியினுடைய ஏவுதலை பின்பற்றாமல் நாம் அதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. 16ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளை என்று நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம் என்று யார் சொல்கிறார்? ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நமக்கு ஒரு ஆவி இருக்கு இல்லையா? ஆவி, ஆத்மா, சரீரம். அந்த ஆவியும் சாட்சி கொடுக்க நாம் தேவனுடைய பிள்ளை. நீ உண்மையாக நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதால் உன்னுடைய ஆவி உனக்கு சொல்லும் நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி. உனக்குள்ளே வாசம் பண்ணுற ஆவியானவர் சொல்லுவார். இவைகள் சாட்சிகளாக நமக்கு இருக்கின்றன. அதில் வேறு மாற்றுக்கருத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்படி நம்ம பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன பாக்கியம் என்பதை அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். 17ஆம் வசனத்தில், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. தெளிவாக சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம் சுதந்திரராக்கப்பட்டு விட்டோம். தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக ஆக்கப்பட்டு விட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தேவனுடைய பிள்ளையவர். நாம் அவருக்கு உடன் சகோதரராகிவிட்டோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துக்கு நாம் உடன் சுதந்திரர், உடன் சகோதரர்கள் ஆகிவிட்டோம். அதனால தான் ஆண்டவரே சொல்கிறார் இல்லையா, சகோதரர் என்று அழைக்கப்பட அவர் வெட்கப்படவில்லை. இது தேவனுடைய பிள்ளைகளுடைய பாக்கியம். நமக்கு சுதந்திரம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சுதந்திரம் நமக்குடைய சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது. தேவன் யாருக்காக இந்த சுதந்திரத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்காக.
குமாரன் மூலமாக குமாரனுக்குள்ள அந்த சுதந்திரத்தில் ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும். குமாரனுக்கு ஒப்பாக மாறப்போறவில்லையே, எவ்வளோ பெரிய பாக்கியம்! தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது. நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அதனால தான் ஸ்வீகார புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஸ்வீகாரம் எடுக்கும்போது எப்படி ஸ்வீகாரம் எடுக்கிறாங்க இல்லையா? திடுத்து பண்ணி ஒன்றும் பண்ணிட முடியாது இல்லையா? அதுக்கு அந்த ஒரிஜினல் அதனுடைய முதல் அது பெற்றோர்களுடைய சம்மதம் வேணும் இல்லையா? அது அவங்க கொடுத்துரு அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு கிரயம் கொடுக்கணும் இல்லையா? அங்கிருந்து எடுத்து அதை சுவீகாரம் எடுத்துக்கொள்வதற்கு அது சட்டப்பூர்வமாக அந்த பிள்ளை சுவீகாரம் எடுத்து அதை பதிவு செய்து தனக்கு சொந்தமாக்கிறது இல்லையா? சுவீகாரம் எடுக்கக்கூடிய நிலையை தத்து எடுக்கிறது அப்படி தானே பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு ஒரு கிரயம் கொடுக்குறாங்க. கொடுத்து அது விலைக்கு வாங்கி தன்னுடைய பிள்ளையாக ஆக்கிக்கொள்ளும். சுவீகாரம் அது சட்டப்பூர்வமாக ஆக்கிக்கொள்ளும். இவ்விதமாக தேவன் நம்மையும் சுவீகார புத்திரராக அவர் எடுத்திருக்கிறார். இதற்கு கொடுத்த கிரயம் என்ன? நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். தம்முடைய குமாரனையே பலி செலுத்தி அவருடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாக சுவீகார புத்திரராக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக கிரயமாக செலுத்தப்பட்டது. ஆகினால தான் வசனத்தில் என்ன பார்க்குறோம்? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, விலைக்கு வாங்கியிருக்கிறார், அவருக்கு சொந்தமாகிவிட்டோம். ஆகையினால அவருடைய பிள்ளைகள் ஆகினால அவர் என்னென்ன சம்பாதித்து வைத்திருக்கிறாரோ, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அத்தனையும் அனுபவிப்பதற்கு அதை நாம் சுவீகார புத்திரராக இருக்கிறோம், உடன் சுதந்திரராக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் உடன் சுதந்திரர். பிதாவாகிய தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? என்ன சொல்லியிருக்குது? தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அறியக்கூடாத அளவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் அவருடைய குமாரனுக்கு ஒப்பான ஒரு சாயலை பெற்றுக்கொள்ள போகிறோம் இல்லையா? இதை விட என்ன பாக்கியம் இருக்குது? பரலோகத்தினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எபேசியர் நிருபத்திலே சொல்லும்போதுன்னு சொன்னார், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா? அதனால தான் அங்கே சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு ஆண்டவருக்குள்ளே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களின் வேலையை சந்தேன் பில்லியனர்கள் சொல்கிறார். ஒருவர் இதுக்கு பற்றி குறிப்பிடும் போது சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பாக்கியம் என்ன? இந்த உலகத்தில் கணக்கு போடுறாங்க இல்லையா? உலகத்திலே முதலாவது செல்வந்தன் யார், 2 யார், 3 யார், எந்த நாட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா செல்வந்தர்களை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி ஏற்றுக்கொண்டு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறியிருந்தால், உலகத்தில் அத்தனை மதிப்பை காட்டிலும் மிகப்பெரிய செல்வம் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நமக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அவருக்கு உடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம். அவ்விதமாக சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சின்ன நிபந்தனையை அங்கே போடுறாரு பாருங்க. இந்த வசனத்தில் நான் பார்க்குற வசனத்தில் 15ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தில், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். என்ன சொல்லியிருக்குது? கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படணும்னா அவருடனே கூட பாடுபடணும். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகளே கிடையாது. ஆண்டவருக்குள்ளே வந்தாச்சுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயிட்டுனா ஒரு பாடு கிடையாது, கஷ்டம் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது, கண்ணீர் கிடையாது, எல்லாமே ஆசீர்வாதம் தான் ஐயா, அதனால் வாங்கய்யா என்று ஏமாற்றுகிறவருடைய கூட்டம் பெரிய இருக்குது, என்று போதிக்கிறவருடைய போதனைகள் நிறைய பெரிய இருக்குது. அப்படியா? உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை காட்டி மக்களை வஞ்சித்து போடக்கூடிய வஞ்சகருடைய ஆவி, வஞ்சகனான பிசாசனுடைய ஆவி ஏவுகிறது பொய்யான போதகத்தினாலே, இந்த வஞ்சகமான போதகத்தினாலே இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் அதை நோக்கி ஓடுறாங்க. எங்கே ஆசீர்வாத கூட்டணி போடுறாங்களோ அங்கே அடித்து புரண்டு ஓடுறது. ஆண்டவரத்தில் ஆசீர்வாதம் வாங்கி அவ்வளோதான். என்ன சொல்லியிருக்குது? கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். உனக்கு பாடு உண்டு. தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உனக்கு பாடு உண்டு. ஆசீர்வாதம் மட்டும் இல்லை,
பாடுபட்டால் தான் அந்த ஆசீர்வாதம் இருக்குன்னு இருக்கு இல்லையா? பாடு உண்டு. தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் பாடு உண்டு. நோய் உண்டா? உண்டு. நம்ம அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும்னு தான் சொல்லியிருக்கு. பாடுகள் உண்டு, நோய் வரும், பசி வருமா? வரும். இந்த அதிகாரத்தில் கடைசியில் வரும்போது சொல்லியிருக்குது, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரலாம், இவைகள்லாம் வரும். இவள் வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அது அடுத்ததாக இருக்குது இல்லையா? ஆனால் வரும். பாடுகளின் ஊடே தான் நாம் போடணும். தேவனுடைய பிள்ளைக்கு பாடுகள் உண்டு. அது மகிமைக்கு நேராக நடத்தும். ஒரு பொன்னை புடமிடுவது போல புடமிடுவார், அது சுத்த பொன்னாக மாறும். இது தேவனுடைய பிள்ளைக்கு வேண்டியது. தேவனுடைய பிள்ளைக்கு சிக்ஷை உண்டா? உண்டு. தண்டனை உண்டா? உண்டு. தேவன் தண்டிப்பாரா? தண்டிப்பார். எதுக்காக தண்டிக்கிறாரு? நம்மை புடமிடுவதற்காக, நம்மை சுத்த பொன்னாக மாற்றுவதற்காக. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை இடத்துல எந்த வித பாடும் இல்லை, கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, எந்த வித துன்பமும் இல்லை, எல்லாமே ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது யாருன்னு சொல்லியிருக்குது? சிக்ஷை இல்லாதிருந்தால் யாருன்னு சொல்லியிருக்குது? அது சொல்ல வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களேன்னு சொல்லியிருக்கு வசனம். அதுதான் சொல்லியிருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, ஆசீர்வாதம் மட்டும் இருந்ததுன்னா அவங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. பாடு இருக்குது. பாடுகளின் ஊடே தான் போக வேண்டியிருக்குது. பாடுபட்டால் அப்படி ஆகும். பாடல் உண்டு. இன்றைக்கி போதிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா பேர், நோயே வராதியா? கிறிஸ்தவங்களுக்கு நோய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நோய் வராது. எங்கேயா சொல்லியிருக்குது? நோய் வரான்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேணும்னு சொல்லியிருக்காரு, மற்றவங்களுக்கு வேண்டியதில்லை. சிலர் போதிக்கிறாங்க மருந்து எடுக்கக்கூடாதியா. மருந்து எடுத்தால் அவன் விசுவாசியே கிடையாது. ஒரு சகோதரர் சொல்கிற கேட்டிருக்கு, விசுவாசியில் மருந்து எடுத்தால் அவர் விசுவாசியில் விஷ ஊசியம். அது சொல்கிறவர் தான் விஷம். நீ விஷமான போதனையை போதிக்கிற, நீ வஞ்சக ஆவியினால போதிக்கிற. நீ பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேணுயா, நோய் வருமாயா? வரும். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேணும். நீ ஆண்டவரத்தில் விசுவாசமாக இருக்கிறது நல்லது ஐயா, அவனுக்கு தப்பு இல்லை. இப்படி மருந்து எடுக்காமல் வீணாக சிலர் கொலை செய்த பெற்றோர் இருக்கிறாங்க இல்லையா, மருந்து கொடுக்காமலே கொன்ன பெற்றோர் இருக்காங்க. என்ன துக்ககரமான காரியம். அதே போல் இன்னும் நிறைய காரியங்களை நாம் பார்க்குற அனுபவங்களை நாம் கண்டு அறிகிறோம் அல்லவா? பாடு உண்டு, நோய் உண்டு. பவுலப்போஸ்தலனுக்கு நோய் இருந்தாயே, அவருக்கு குணமாக்க வர இருந்து இல்லையா? ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டாரா? அவருக்கு ஒரு முள் கொடுத்துருந்த, அது சுகமாகணும்னு சொல்லி கேட்டு பார்த்தார? இல்லையே. கேட்டு பார்த்தாரா இல்லையா? கிடைச்சா? என் கிருபை உனக்கு போதும்பா, அவனுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் விளங்கும்னு சொல்லிட்டாராண்டவர். தீமோத்தேயுவுக்கு நோய் வந்ததா, பலவீனம் வந்ததா? பலவீனம் வந்தது. எப்பாப்பிராத்து இல்லையா, நோய்பட்டவனாக விட்டு வந்தேங்கிறாரு. ஏன் இவ்வளோ தெளிவான இதெல்லாம் இருக்குது? பாடுகளின் ஊடையே தான் போகணுன்னு வசனம் சொல்லுது. நீ இல்லை இல்லைன்னு சொன்னி அது என்ன உபதேசம்? அது பிசாசின் உபதேசம் தானே. நீ சரியாக வசனத்தை படித்து பாரு. பாடுகளின் ஊடையே நம்ம போகணும் இல்லையா? அதனால தான் வேறு வசனங்கள் என்ன சொல்லியிருக்கிறது? கிறிஸ்தவனாக இருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மையப்படுத்தவன்னு சொல்லி அந்த வசனத்தில் நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஒரு நிருபத்தில் அங்கே சொல்கிறார், பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், என்ன நாம் கிறிஸ்துவுடனே பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யும். அப்போது நம்ம ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல, பாடுபடுவதற்கும் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்க்கும், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாக இருப்பதற்கு மட்டுமல்ல, நாம் அவரோடு கூட பாடுகளையும் சகிப்பதற்கு நமக்கு அவை நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். ஆமாம், அது ஏற்கனவே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளையை சரியாக புடமிட்டு சுத்த பொன்னாக மாற்றி அங்கே பரலோகத்தில் மீதியான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மை நடத்துவார். சிக்ஷை இல்லாதிருந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது தேவனுடைய பிள்ளை இல்லை. தேவனுடைய பிள்ளைன்னா சிக்ஷை வரும். தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் அது வேறு வார்த்தை போட்டுக்கலாம், திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை. அந்த பிள்ளைகளுக்கு தான் சிக்ஷை கிடையாது. கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம், போதிக்காத. அப்படி வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இங்கே பாட்டில் பாடுபட்டால் அப்படியாகும். அந்த வசனத்தை திரும்ப நம்ம பார்க்கணும். 17 வசனத்தில் பார்த்தோம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம்
கிறிஸ்துவுக்கு உடன் சோதரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். பாடு உண்டு, பாடும் வழியாக தான் போகணும். ஆனால் அதுக்கு வேண்டி அதை தாங்கிக் கொள்ளத்தக்கான கிருபையை தேவன் கொடுக்கிறார். பலவீனத்திலே பலத்தை கொடுக்கிறார். சோதனைகளோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். இதெல்லாம் வசனம் சொல்லுது இல்லையா? அவர் தாமே சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வசனம் சொல்லலாம் இல்லையா? ரொம்ப எவ்வளோ தெளிவாக இருக்குது. இப்போ அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது 18ஆம் வசனத்தில், ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இக்காலத்தில் உள்ள பாடுகள் அந்த மகிமைக்கு ஒப்பிடு பேச முடியாது. அது அவ்வளோ பெரிய மகிமை இல்லையா? உன்னதத்துக்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த மகிமையை வெளிப்பட போவதில்லை. அந்த மகிமைக்கு இந்த பாடுகள்லாம் கிட்ட வராது. ஆனால் பாடுகள் உண்டு. ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறார். நமக்கு சுத்தமாக நம்ம தொடர்ந்து நான் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் வரலாம். வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு அவர்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஆகவே இவளை நாம் எதிர்நோக்கியே நாம் வாழ வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழக்கூடிய இந்த நேரத்தில் பலவிதமான பாடுகளை அனுபவித்து ரொம்ப துன்பப்பட்டு கொண்டே இருக்கலாம் இல்லையா? அதுக்கு நோக்கம் இருக்குது. தேவன் சில திட்டவட்டமான நோக்கத்தோடுக்குள்ள இவைகளை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும் பொழுது அது மகிமைக்கு ஏதுவாக நடத்துகிறது. இப்போ யோசேப்பு பாருங்கள். யோசேப்புக்கு அவன் என்ன தப்பு பண்ணான் இல்லையா? யோசிப்பு ஒன்று அங்கே தப்பு பண்ணதான் சொல்ல இல்லையா? அவன் கர்த்தருக்கு பிரியமானபடி தான் அவன் நடந்து கொண்டான். ஆனால் அவனுக்கு பாடுகள் இருந்தால் இருந்தது இல்லையா? எவ்வளோ பாடுகள், எத்தனை வருஷமாக பாடுபட்டான் இல்லையா? அநியாயமாக அங்கே அவன் குற்றம் சுமத்தப்பட்டான். அந்த சகோதரர்களாலே அங்கே குழியில் தூக்கி போடப்பட்டு இல்லையா? விலைக்கு கொடுக்கப்பட்டு புறக்கணிப்பட்டு அவன் எவ்வளோ கெஞ்சி விடலை இல்லையா? அங்கே போத்திப்பார் வீட்டில் போகிறான். போத்திப்பார வீட்டில் பற்றி அங்கேயும் அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போகிறான். எந்த குற்றமும் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த சிறைச்சாலையில் வரும்படிக்கு நான் எந்த குற்றமும் செய்யலை, ஆனால் பாடுகளின் கூட போகிறான். அங்கே வசனம் என்ன சொல்லுது? அந்த யோசேப்பை கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டதுன்னு சொல்லியிருக்குது. ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை புடமிடுகிறார். முடிவு என்ன? யோசேப்புக்கு என்ன கிடைச்சது இல்லையா? எகிப்து நாட்டுக்கே அதிபதியாக மாறிவிட்டான். பார்வோனுக்கு அடுத்தாப்புல அவன் தான் முழுவதுமாக அதிகாரத்தை உடையவனாக மாற்றப்பட்டான். எவ்வளோ பெரிய மேன்மையான காரியம் கிடைத்தது. எதனுடைய விளைவாக, எதனுடைய முடிவில் கிடைச்சது? பாடுகளின் ஊடே அவன் புடம்பெட்டப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு முன்னேறி போகும் பொழுது அவனை தேவன் உயர்த்தினார் என்று பாருங்கள். நாம் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு ஆயத்த மனிதர்களை அத்தனையும் கிறிஸ்துவோடு கூட நாம் பகிர்ந்து கொண்டு நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். விதமான நிலையிலே நாம் இதை எதிர்நோக்கி கொண்டு ஜீவிக்க கர்த்ததாமே உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சுவீகார புத்திரராக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டே நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தின் மூலமாக கிரயத்தை செலுத்தி எங்களை எங்களுடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை கொடுத்திருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மூலமாக எங்களை வழிநடத்தி வருவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று கெஞ்சி கூப்பிடத்தக்கதான ஒரு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீங்க. நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய சிலாக்கின் உரிமைகளை கிடைத்திருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் தந்தையாக இருக்கிறபடினாலே நீர் எங்களை சிட்சிக்கிறீர். நாங்கள் பாடுகளின் ஊடே நாங்கள் மகிமையை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டு இந்த பாடுகளை சகித்துக்கொள்வாக மேம்படுத்துவர்களாக வாழ உதவி செய்தார்கள். தொடர்ந்து பேச ஆண்டவரே நமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே.